ஸ்டாக் அனாலிசிஸ்ல மூணாவது செக்மெண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. அதுல ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ரிட்டர்ன்ஸ் ஆன் எக்விட்டி ROE சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி ஷேர் ஹோல்டர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல எவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்காங்கன்றத ஐடென்டிஃபை பண்ணதான் இந்த ரேஷியோ ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி கண்டென்ட்க்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 1 lakh rupees ஒரு டீ கடையில இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இதுல இருந்து வருஷத்துக்கு 20,000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டா வந்துச்சு அப்படின்னா அந்த டீ கடையோட ROE 20%. அந்த டீ கடையை ஹோல்ட் பண்றது உங்களுக்கு லாபம் தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ROE greater than 15% இருந்தா கம்பெனி நல்ல ப்ராஃபிட் மேக் பண்றாங்கன்னு அர்த்தம். அதுவே ROE 10 to 15% இருக்காங்க அப்படின்னா மாடரேட் ரிஸ்க் உள்ள கம்பெனி தான். அட் தி சேம் டைம் ஆவரேஜ் ஆன ப்ராஃபிட் தான் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. லெஸ் தென் 10% இருந்தா கம்பெனி இன்ஃப்ளேஷனை பேர் பண்ற அளவுக்கு கூட ப்ராஃபிட் மேக் பண்ணல. சோ இது ரொம்பவே ரிஸ்க். நம்ம காசு எப்ப வேணாலும் கை மீறி போகலாம்.